உங்க ஜாதகத்துல இந்த ஒரு அமைப்பு மட்டும் இருந்தா வாழ்க்கையில பணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்று பல ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. கடக ராசி, பூசம் நட்சத்திரம், அதுல சுக்கிரன். இது சாதாரண அமைப்பு இல்லை. இந்த அமைப்பு இருந்தா யாரெல்லாம் பெரிய வசதியான வாழ்க்கையை அடைய வாய்ப்பு இருக்கிறது? யாருக்கு தாமதத்துக்குப் பிறகு செல்வம் சேரும்? இதையெல்லாம் இப்போ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, கருப்பாய சோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பலருக்கும் தெரியாத ஒரு அரிய ஜோதிட அமைப்பை பற்றி பார்க்கப் போகிறோம். உங்க ஜாதகத்தில் கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? அது உண்மையிலேயே மகாலட்சுமி யோகமா? யாருக்கு முழு பலன் கிடைக்கும்? யாருக்கு தாமதமாக கிடைக்கும்? இதை எளிமையாக புரிந்துகொள்வோம். முதலில் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடக ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரா என்று பாருங்கள். அதற்குப் பிறகு சுக்கிரனின் டிகிரி 3:20 முதல் 16:40க்குள் இருந்தால் அவர் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் கமெண்டில் எனக்கு இருக்கு என்று எழுதுங்கள். முதல் பலன், பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு. சுக்கிரன் செல்வம், வசதி, ஆடம்பரம் ஆகியவற்றின் காரகர். பூசம் வளர்ச்சியை குறிக்கும் நட்சத்திரம். எனவே சரியான தசை, புத்தி காலத்தில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இரண்டாவது, குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். இவர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிப்பார்கள். உறவுகளை மதிப்பார்கள். வாழ்க்கைத் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். மூன்றாவது, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நல்ல வேலை, தொழில், வசதியான வாழ்க்கை போன்றவற்றுக்கான சூழ்நிலைகள் உருவாகலாம். நான்காவது, கலைத்திறன், இசை, சினிமா, அலங்காரம், ஃபேஷன், அழகு, வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நண்பர்களே, ஒரே ஒரு கிரகத்தை வைத்து யாரும் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடாது. கடகம் சுக்கிரனுக்கு முழு பலம் தரும் இடம் அல்ல. மேலும் லக்னம், சுக்கிரனின் பலம், அவர் பெறும் பார்வைகள், நடக்கும் தசை, நவாம்சம் ஆகியவற்றையும் சேர்த்து பார்த்தால்தான் முழுமையான பலனை சொல்ல முடியும். சிலருக்கு ஆரம்பத்தில் போராட்டம் இருக்கும். ஆனால் சரியான காலம் வந்த பிறகு வாழ்க்கை தலைகீழாக நல்ல பக்கம் மாறும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வெள்ளை மலர் சாத்துங்கள். முடிந்தால் சுக்கிர பகவானுக்கான மந்திரத்தை ஜபியுங்கள். அன்பு, தர்மம், தானம் ஆகியவற்றை கடைபிடித்தால் சுக்கிரனின் நல்ல பலன்கள் மேலும் வளர வாய்ப்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கடக ராசி பூசம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதா? கமெண்டில் உங்கள் லக்னத்தையும் எழுதுங்கள். இந்த மாதிரி அரிய ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள கருப்பாய சோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அரிய ஜோதிட அமைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.